வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன படம்னா ஈயா ஈயா அப்படின்னு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, த பாய்ஸ் படம். பாய்ஸ் படம்னா பாய்ஸ் மட்டும் பார்க்கணுமா? இல்லை, எவ்ரி ரியாக்ஷன் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன்ஸ் லா, கேர்ள்ஸும் பார்க்கலான்றது தான் நம்ம சொல்ல வர்றது. படம் எப்படி இருக்கு? த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, சிவா மனசுல சக்தி, எப்படி ஒரு ஜாலியா எடுத்துட்டு போச்சு ராஜேஷ் படங்களை, அந்த மாதிரி இந்த படமும் செம்ம ஜாலியா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்த படம் தான் இந்த படம்னு சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் சந்தோஷ் ஜெயக்குமார் பத்தி சொல்லணும். ஏற்கனவே இருட்டு அறையில் முரட்டு குத்து, அரஹர மகாதேவிகே, ரெண்டாம் குத்து, கஜினிகாந்த் அப்படின்னு சில படங்களை எடுத்தாரு. ஆனா சிலது ஃபிளாப் படங்கள், சிலது சர்ச்சைக்குரிய படங்களாகவும் மாறிச்சு. ஆனா இந்த படத்துல நேர்த்தியாவே எடுத்திருக்கிறாரு, நல்லாவே எடுத்திருக்கிறாரு. உள்ள வந்த ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள். இதுக்கு காரணம் அதோட பிரமம் அது நல்லா இருந்ததுனால எல்லாரும் உள்ள வந்தாங்க. படம் எப்படி இருந்ததுன்னா எல்லாருமே செம்ம ஜாலியா கை தட்டிக்கிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொன்னேன். எல்லா காலேஜ் பசங்களாம் என்ன அப்படி படத்துல கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட். லாக்டவுன் டைம்ல ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு 5 பசங்க அவங்க பண்ற சேட்டைகள் தான் இந்த படம். என்ன ஒரு வித்தியாசமான கதைக்களம்னா, இந்த படத்துல ஹீரோயினே கிடையாது. ஹீரோயினே இல்லாம ஹீரோயின் கண்டென்ட் எடுத்து ஜாலியா எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு, இந்த படத்துல பேயே கிடையாது. ஆனா பேய் கண்டென்ட் எடுத்து பேய் இருக்கிற மாதிரி காமிச்சு, பேய் இருக்கு ஆனா அதை முகத்தை அவ்வளவா காமிக்காம அதை ஒரு பயமாகவும் ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டாகவும் டபுள் மீனிங்காகவும் டார்க் காமெடியாகவும் எடுத்துட்டு போனது இந்த படத்தோட பெரிய சிறப்பாகவும் இருக்கு. இந்த படத்துல இன்னும் பெருமை சேர்க்கிற வகையில யாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேமியா ரோல் வருது. பாத்தீங்கன்னா மொட்டை ராஜன் வராரு, செதுக்கிட்டு போறாருன்னு தான் சொல்லணும். அவர் வர சீன் அப்படி ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி அவர் பங்குக்கு அவரும் வச்சு செஞ்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஆர்யா வராரு. ஆமா, பெரிய ஹீரோவான ஆர்யா இந்த படத்துல வராரு. அவரும் வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. பாபா பாஸ்கர் ஆரம்பத்துல வராரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸுகளை வச்சே எடுத்த ஒரு படம் தான் சொல்லணும். அதனாலதான் பாய்ஸ். மியூசிக் நல்லா வலு சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படம் லாக்டவுன்ல நடக்கிறதுனால, ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறதுனால, பாசில்னு பண்ணி டைரக்டர் பண்ணிருப்பாரு ஒரு வீட்டுக்குள்ளேயே. இன்னைக்கு வெளியில போய் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு காஸ்டியூம், அது காஸ்ட் அண்ட் க்ரோவுக்குலாம் செலவு பண்றாங்க. பட் இந்த படத்துல ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 பேரை வச்சு என்டர்டைன் பண்ண முடியும்னா முடியும் அப்படின்றதான் நிரூபிச்சிருக்காரு நம்ம டைரக்டர். படம் பார்க்க வேண்டிய படம். இது எந்த தரப்புல பார்க்கணும்னா, நடு மத்தியில இருக்கிற இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கிற இந்த படத்துல இளைஞர்களுக்கு டார்க் காமெடி நிறையவே இருக்கு. நடுவுல வந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து எப்படி ஓடிச்சோ அதையும் கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதை நாங்க சொல்ல விரும்பல. நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தியேட்டரே எழுந்து கைத்தட்டி சிரிச்சு ஆரவாரம் பண்ற அளவுக்கு அவ்வளவு அழகா டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்கிற இந்த படம் மக்களிடையே போய் சேருமான்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் இருக்கிறதுனால அவங்களே எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்கன்றது இந்த படத்துல எந்தவித ஐயமும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில படங்கள்ல பாட்டே இல்லாம வந்திருக்கும், சில படங்கள்ல ஃபைட்டே இல்லாம வந்திருக்கும், சில படங்கள்ல ஹீரோயினே இல்லாம வந்திருக்கும்ல. அந்த வகையில 3மே சேர்ந்த ஒரே படமா இந்த படத்தை நம்ம பாக்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது. டி ராஜேந்தர் ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு காமிச்சிருந்தாங்க. பட் அது வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா போடுறதுனால அது ஒன்றும் பெருசா இல்ல. இன்னொன்னு, சிம்பு வாய்ஸ்ல சிம்பு பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவும் அந்த படத்துல எந்த இடத்துலயுமே வரல. ஆனா படத்துக்கு நிறைய வலு சேர்க்கிற விதமா நான் ஹீரோவா நீ ஹீரோவான்ட்டு 5 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒன்னு டைரக்டர், ஒன்னு வந்து ஷா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம யுவராஜ், அதுக்கப்புறம் மைண்ட் ப்ளோயிங் வர்மா அப்படின்னு சொல்ற அர்ஷத், அப்புறம் விஜய் டிவி KPY வினோத், எல்லாருமே சேர்ந்து அவங்க பங்குக்கு வச்சு நல்லாவே கலாச்சிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம், ரொம்ப ஜாலியான படம். ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த மாதிரி படங்கள் வருது. கண்டிப்பா இதை வந்து தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு நல்ல படத்தோட வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் போய் தியேட்டர்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி.